வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பேப்பர் வச்சு ரொம்பவே அழகான ஈஸியான ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சேனலை பார்த்து ஏதாவது நீங்கள் கிராஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே வர இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் பண்ண கிராஃப்டோட ஃபைனல் பிக்சர் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் கிராஃப்ட் பண்ணிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பர் தான் வேணும். டிஷ்யூ பேப்பர் வந்து ஸ்கொயர் சைஸில் 4 இது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக வந்து பாதியாக மடிச்சுட்டு அதையும் இப்படி இன்னொரு க்ராஸாக மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். மறுபடியும் இன்னொரு தடவை மடிச்சுக்கணும். ஸோ மொத்தம் 3 தடவை மடிக்கணும். இப்படி ஓப்பனாக இருக்கிற பக்கம் வெளிப்பக்கமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் எடுத்து இப்படி மேலே வந்து இப்படி வளைவாக ஒரு ஆர்க் மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா மொத்தம் 4 பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துடலாம். 2 தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு 2 இதை மடித்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணணும். ஏன்னா இது உள்ளே வைக்க போகிற பெட்டல்ஸு, அதனால கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வளைவாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பெருசு 2 சின்னது இருக்கும். ஸோ மொத்தம் 4 இதையுமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பெருசை வந்து நம்ம ஒட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் இப்படி கத்திரியோட ஒரு சைடை பிடிச்சி இப்படி லைட்டாக அப்படி நீவி விட்டிங்கன்னா அந்த பேப்பர் அழகாக அப்படி மடிஞ்சு வரும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி அதோட ஓரங்கள்லாம் நல்லா அப்படி சுருண்டு வர மாதிரி இருக்கும். இப்படி லைட்டாக மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக அப்படி நீவி விடுற மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அது அப்படியே வளைஞ்சிக்கும். இதே மாதிரியே 4 இதுக்குமே நம்ம இந்த மெத்தடில் நம்ம பண்ணி வச்சுக்கணும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பெரிய பெட்டல் எடுத்து அதுக்கு நடுவில் கொஞ்சமாக க்ளூ போட்டு இன்னொரு பெருசை ஒட்டணும். ஒட்டும் போது ஏற்கனவே கீழே இருக்கிறதுக்கு கேப்பில் இந்த பெட்டல்லாம் வந்து போகிற மாதிரி ஒட்டணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு அடுத்து சின்னதாக உள்ளதை ஒட்டணும். அதுக்கு சென்டரில் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு இன்னொன்று கடைசியாக இருக்கு இல்லையா, அதையும் ஒட்டிடலாம். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா ஏதாவது இந்த மாதிரி மூடி இதை எடுத்துட்டு இதை நம்ம பண்ணி வச்சுருக்கிற பூவை அப்படியே கவுத்தி போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு குழியாக கிடைக்கும் நடுவில். அதுக்கப்புறம் எல்லோ கலர் பேப்பர் கொஞ்சமாக எடுத்து நான் மடித்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் போதும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் நிறையவே க்ளூ போட்டுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லோ கலர் பேப்பரை அப்படியே எடுத்து அதில் தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் தட்டிட்டோம்னா அந்த ஏற்கனவே நம்ம க்ளூ போட்டதில் கொஞ்சம் பேப்பர் ஒட்டி இருக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் லுக்கில் அழகாக நம்மளுக்கு பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து பிங்க் கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து 4 டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை பாதியாக மடிச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். அதை மறுபடியும் இப்படி க்ராஸாக மடிச்சுக்கணும். மறுபடியும் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதை மறுபடியும் ஒரு தடவை மடிச்சுக்கணும். ஸோ மொத்தமாக 3 தடவை மடிச்சுக்கணும். இதை மடிச்சுட்டு அந்த மடித்த பக்கம் வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ஓப்பனாக இருக்கிறது சைட்லேயும் மேலேயும் இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு பெட்டல் மாதிரி வரைஞ்சிக்கணும். பென்சிலில் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நான் எடுத்திருக்கிற ஸ்கொயர் சைஸ் பேப்பரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 cm by 7 cm. ஸோ இது ஒரு மீடியம் சைஸ் ஃப்ளவர் கிடைக்கும்.
உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரித்தோம்னா இந்த மாதிரி 4 ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். மாதிரி 4 இருக்கு. இது தனியாக வச்சிடலாம். மறுபடியும் அதே 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதையும் அதே மாதிரியே 3 தடவை இப்படி மடிச்சுக்கணும். ஸோ ஓப்பனாக இருக்கிற பக்கம் ரைட் சைட்லேயே மேலேயும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பெட்டலோட சைஸை வந்து இப்போ கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கணும், போன தடவை வரைஞ்சதை விட. அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதை பிரிச்சிங்கன்னா இதுலேயும் 4 ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஏற்கனவே நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இப்போ ரெண்டாவது பண்ணது அதோட சின்ன சைஸு. ஃபஸ்ட்டு பெரிய சைஸை வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்று அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பெட்டலோட முன்னாடி வச்சதோட கேப்பில் வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து ஃபில் ஆகுற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ளவர் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அடர்த்தியாக இருக்கும். இப்போ 4 பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸையும் வச்சாச்சு. உள்ளே வந்து குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா ரெண்டாவது தடவை, அதை வந்து ஒன்று மேலே ஒன்று அதையும் அதே மாதிரியே முன்னாடி வச்ச பெட்டலுக்கு உள்ள கேப்பில் அடுத்தது வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஒரே மாதிரி சென்டரில் இருக்க மாதிரி வச்சுட்டு இது மொத்தமாக சேர்த்து பிடிச்சிட்டு ஸ்டேப்லரை நடுவில் நல்லா போட்டுருங்க. அதோட சென்டரில் கரெக்டாக ஸ்டேப்லர் போட்டோம்னா எல்லாமே ஒன்றா நின்றுக்கும். இப்போ இது ஒவ்வொரு ஃப்ளவரையாக இப்படி எடுத்து நம்ம இப்படி லைட்டாக இப்படி நல்லா இப்படி கொண்டு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இது ஒன்று ஒன்றா நம்ம பண்ண பண்ண அழகாக ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வர்றது நல்லா தெரியும். இது வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பண்ணலாம், எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணி நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் லேசாக அப்படியே விரித்து விட்டுருங்க. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக ரொம்ப அழகான ஒரு பேப்பர் ஃப்ளவர் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் 7 சென்டிமீட்டர் பை 7 சென்டிமீட்டர் 4 எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக அப்படி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இது மறுபடியும் 3 தடவை மடிக்கணும். மடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பென்சில் வச்சு சும்மா ஒரு பெட்டல் ஷேப்க்கு நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி மேலே ஓப்பனிங் இருக்கிற மாதிரி பார்த்து வரைங்க, அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இது ஃபுல்லாக அந்த ஷேப்க்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை பிரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி 4 இருக்குது. அடுத்து இன்னொரு 4 பேப்பர் இதே சைஸ்லேயே எடுத்துக்கோங்க. 7 சென்டிமீட்டர் பை 7 சென்டிமீட்டர். இதையும் இப்படி பாதியாக இந்த 3 தடவை மடித்தோம் இல்லையா, அதே மாதிரியே மடிச்சுக்கணும். மடிச்சாச்சு. இப்போது இந்த நம்ம பெட்டல் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட பெட்டலை விட சின்னதாக இருக்கணும். குட்டியாக போட்டு அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் குட்டி சைஸ் ஃப்ளவராக இருக்கும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவும் 4 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இந்த பெருசாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டு அதுக்கு மேலே வைக்கிறது வந்து அந்த முன்னாடி உள்ள பெட்டல்ஸ்க்குள்ள கேப்பில் இந்த பெட்டல்ஸ்லாம் வர மாதிரி வைக்கணும். அதுக்கு அடுத்து வந்து முன்னாடி உள்ள பெட்டல்ஸில் கேப்பில். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். 4 வச்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸையும் வச்சிடலாம். அதுவுமே இந்த மாதிரி அந்த பெட்டல்ஸில் உள்ள கேப்பை ஃபில் ஆகுற மாதிரி அடுத்த ஃப்ளவர் வைக்கணும். இதே மாதிரி 4ஐயும் ஒன்று மேலே ஒன்று அடிக்கினதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நல்லா பிடிச்சிட்டு ஸ்டேப்லர் வச்சு சென்டரில் ஸ்டேப்பிள் பண்ணிடலாம். இது டிஷ்யூ பேப்பர்ன்றதுனால நல்லா மெல்லிஸாக தான் இருக்கும், ஈஸியாக ஸ்டேப்பிள் பண்ணிடலாம். இப்போ நடுவில் உள்ளதை அப்படியே கொண்டு வந்து இப்படி லேசாக அப்படி க்ரஷ் பண்ண மாதிரி விட்டிங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஃப்ளவர் எஃபெக்டில் இருக்கும்.
இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா இப்படி கொண்டு வந்து இப்படி நல்லா இப்படி க்ரஷ் பண்ண மாதிரி இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மொத்தம் 8 இது வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 8 லேயரையுமே இதே மாதிரி பண்ணணும். அவ்வளோதான் பாருங்க, சூப்பரா அழகான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ்ல கிடைக்குது, உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். சூப்பரான டிஷ்யூ பேப்பர் ஃப்ளவர் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி வந்து நான் நிறைய கலர்ஸில் பண்ணி உங்களோட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸு இல்லை வீட்டில் டெக்கரேஷனுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளவர் பேஸ்கெட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்குலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன், A4 சைஸு. அதை ஃபஸ்ட்டு ஒரு பாதியாக மடித்து அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஒரு பாதியாக மடிச்சுட்டு இதை வந்து 3ஆக மடிச்சுக்க போகிறேன். நல்ல மெல்லிஸாக இருக்கிற எந்த பேப்பர்லனாலும் இதில் இந்த ஃப்ளவர் வந்து பண்ண முடியும். டிஷ்யூ பேப்பர்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 3ஆக மடித்ததுக்கு மேலே ரவுண்டாக ஒரு ஷேப், நான் வந்து வளையல் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்க போகிறேன். நீங்கள் மூடி எது இருக்கோ ரவுண்ட் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3ஆக மடித்து கட் பண்ணும்போது நம்ம ஒரு தடவை கட் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய சர்க்கிள்ஸ் கிடச்சிரும். அதனால தான் இந்த மாதிரி மடித்து கட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து நிறைய பேப்பர் சர்க்கிள்ஸ் இருக்கும். இதோட சென்டரை வந்து சும்மா ஒரு பென்சில் வச்சு ஒரு டாட் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பொடிச்சிட்டு அதோட சென்டர் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஸ்டேப்லர் வச்சு ஸ்டேப்பிள் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக எடுத்து இப்படி சென்டரில் கொண்டு வந்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஒரு மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு லேயராக எடுத்து எடுத்து இதே மாதிரி பண்ணணும். இப்படி பண்ண பண்ண உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வருது, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு லேயராக பண்ணணும், 2-3 லேயர் சேர்த்து பண்ணிடாதீங்க. ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து தனித்தனியாக இதே மாதிரி க்ரஷ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னும் பெரிய சர்க்கிளாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா பெருசாக வரும், இல்லை இன்னும் குட்டியாக வேணும்னா குட்டி சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. இது நிறைய கலர்ஸில் பண்ணலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். செய்கிறது வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து எடுத்து நம்ம வந்து க்ரஷ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் செஞ்சு நீங்கள் வந்து ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் க்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா அப்படியே அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் லேசாக அப்படியே விரித்து விடுங்க. நல்ல ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக கலர் கலராக பேப்பர் வச்சு எப்படி ஃப்ளவர்ஸ் செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோ அனுப்புங்க. ஃபோட்டோ அனுப்புகிற இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.